வாசிக்கலாம். எரேமியா 42 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 42 அதிகாரம் 19வது வசனம். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள். போதும். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்திற்கு போகாதிருங்கள். யாமே எரேமியா 42 அதிகாரம் 19வது வசனம். என் பிரசங்கத்தின் தலைப்பு எகிப்துக்கு போகாது, எகிப்துக்கு போகாது. யூதாவில் மீதியா இருக்கிறவர்களே, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவில் இருக்கிற அனைவரையும் அவன் தன் தேசத்துக்கு சிறையாய் கொண்டு போனான். அப்படி கொண்டு போனதுக்கு பிறகு கொஞ்ச கூட்ட ஜனங்கள் மாத்திரம், ஏழைகள், ஆமை விதவைகள், திக்கற்றவர்கள், இப்படிப்பட்ட கொஞ்ச கூட்டம் மாத்திரம் அங்கே இருந்தார்கள். அவர்களை அந்த பாபிலோன் ராஜா கெதலியா என்கிற ஒரு மனிதன் கையில ஒப்பு கொடுத்தான். அந்த மனிதனையும் சில சூழ்ச்சிகளால் கொன்று போட்டார்கள். அதனால இந்த கூட்டத்தினர் என்ன நினைத்தார்கள்? இனி இந்த இடத்துல இருப்பது நல்லதல்ல, இனி இந்த பூமியில வாழ்வது நல்லதல்ல. எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்துல இருப்பதை பார்க்கிலும் எகிப்துக்கு போனா நலமா இருக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், எகிப்துக்கு போனா நல்லா இருக்கும் என்று எண்ணி இவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்படி திரும்பும் போது எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் சொன்னார்கள், ஐயா, எங்களுக்காக நீர் ஜெபிக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அது அப்படியே எங்கிட்ட சொல்லணும். ஏன்னா நாங்கள் எங்கள் தேசத்தை விட்டு போகலாம் நினைக்கிறோம், எகிப்துல போய் குடியிருக்கலாம் நினைக்கிறோன்னு அவர்கள் சொன்னபோது எரேமியா ஜெபிக்கிறார். ஒரு 7 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் எரேமியாவுக்கு பேசுறார். எரேமியாட்ட சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஜனத்தை பார்த்து சொல்லு, எகிப்துக்கு மட்டும் போகாதன்னு சொல்லு, எகிப்துக்கு மட்டும் போகாதன்னு சொல்லு. இவர்களை எச்சரி, இவர்களை தடுத்து நிறுத்து, இந்த தேசத்திலே குடியிருக்கும்படி சொல், இந்த தேசத்திலேயே வாழ சொல், பாபிலோன் ராஜாவுடைய கண்ட்ரோல்ல இருக்க சொல், எகிப்துக்கு போக சொல்லாத. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் ஆழமாய் எச்சரித்தார். அவன் போய் சொன்னான், கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போனா பாபிலோன் ராஜா அங்கேயும் வருவான், உன்னை அழிப்பான், அதனால எகிப்துக்கு போகாதன்னு இந்த எரேமியா தீர்க்கதரிசி எச்சரித்தார். அதற்கு ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 43 அதிகாரம் 2 வசனத்துல நடுப்பகுதியில் பாருங்க. எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்திற்கு அனுப்பவில்லை. இல்லை. அவன் போய் சொல்றான், எப்பா, எகிப்துக்கு மட்டும் போயிடாதீங்க, கர்த்தர் எச்சரிக்கிறார், எகிப்து வேண்டாம், எகிப்தின் வழியா மட்டும் போகாத அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார், எங்களை அப்படி நடத்தவே மாட்டார், நாங்கள் எகிப்துக்கு போனா அங்க பாதுகாப்பா இருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த காலவேளையிலே நான் ஏன் எகிப்திற்கு போகக்கூடாது, ஏன் எகிப்தின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதை வேகமாய் தியானிக்க போகிறோம். இதற்கு உதாரணமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். உபாகம் புஸ்தகம் 17 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 17 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம், வேண்டாம். மோசே மரிக்கிற காலத்திலேயே தன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை பின் நாட்களில் நீங்கள் ராஜாவை தேர்ந்தெடுப்பீர்கள், ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுங்க. என்ன வார்த்தைனா, எக்காரணத்தை கொண்டும் குதிரைகளையோ ரதங்களையோ பொருட்களையோ வாங்க எகிப்துக்கு
எகிப்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஜனத்தை அனுப்ப கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த வழியா டிராவல் பண்ணவே கூடாது என்று ஆண்டவர் மோசேட்டையே சொல்லி வைத்திருந்தார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உபாகமம் 17ஆம் அதிகாரம் இந்த 16ஆம் வசனம், இந்த 15, 16, 17 ராஜாக்கள் கை கொள்ள வேண்டிய பிரமாணம், ராஜாக்கள் செய்ய வேண்டிய பிரமாணம். அதனால அப்பவே கர்த்தர் சொன்னார், யார் ராஜாவானாலும் சரி புரிஞ்சுக்கோ, எகிப்துக்கு மட்டும் ஜனத்தை அனுப்ப கூடாது, எகிப்துக்கு மட்டும் ஜனங்களை கூட்டிட்டு போக கூடாது, எகிப்தில இருந்து எந்த பொருட்களை வாங்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் சாலமோன் ராஜாவான போது அவனுடைய முதல் மனைவியே பார்வோனின் குமாரத்தியை அவன் திருமணம் பண்ணினான். அவன் எகிப்திலிருந்து புடவைகளையும், எகிப்திலிருந்து குதிரைகளையும், எகிப்திலிருந்து ரதங்களையும் அவன் குத்தகைக்கு வாங்கினான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த தேசத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாரோ அதே தேசத்துக்கு சாலமோன் தன் ஆட்களை அனுப்பினான். இப்போ இங்க கர்த்தர் சொல்றாரு, தயவு செய்து எகிப்துக்கு போகாத, அந்த அனுபவம் வேண்டாம், அந்த வழியா போகணும் நினைக்காத, அது ஒரு பெரிய மோசமான பாதாள குழி, அது வேண்டவே வேண்டாம் என்று கர்த்தர் எச்சரித்தார். இந்த காலவேளையிலே என் பிரசங்கத்தை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு எச்சரிப்பின் பிரசங்கம், ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. எகிப்துக்கு போகாதே. நம்முடைய இருதயத்தில் ஒரு நாள் எகிப்தின் அனுபவங்களை விரும்பிடவே கூடாது. விட்டுட்டு வந்ததை திரும்ப எடுக்க நினைக்க கூடாது, விட்டதை திரும்ப எடுக்கணும்னு யோசிக்க கூடாது. ஆமை எகிப்து எகிப்து தான், அது எத்தனை தான் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் அது எகிப்து. கர்த்தர் சொல்லிட்டார், அது உனக்கு வேண்டாம், எகிப்தின் அனுபவங்கள் வேண்டாம், எகிப்தின் பாவம் வேண்டாம், எகிப்தின் உலகம் வேண்டாம். சோ எகிப்தின் அனுபவங்கள் வழியாய் பிரவேசிக்க கூடாது. நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ரெண்டு காரியத்தை நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். எகிப்து என்றால் நம்பர் 1 அடிமைத்தனம். எகிப்துனாலே என்னதுதான்? அடிமைத்தனம், அடிமைத்தனம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். சொல்லுங்க, எகிப்து அடிமைத்தன வீடு. சொல்லுங்க, எகிப்து அடிமைத்தன வீடு. கர்த்தர் சொல்றாரு, அடிமைத்தனத்துக்குள் போகாத. நான் சொல்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. எகிப்துனா ஏதோ நினைக்க கூடாது. எகிப்துங்கிறது ஒரு அனுபவம். புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? அடிமைத்தனத்துக்குள் போகாதேங்கிறார். உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்துக்குள்ளேயும் போகாத. ஏன்னா அந்த எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு. சொல்லுங்க, அடிமைத்தனத்தின் வீடு. பாபிலோன் பட்டணத்தை குறித்து ஒரு வசனம் சொல்லுது, பாபிலோன் பேய்களின் குடியிருப்பு. பாபிலோன் யாருடைய குடியிருப்பு? பேய்களின் குடியிருப்பு. எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை அடிமைப்படுத்தின அந்த வீட்டுக்கு திரும்பாத, உன்னை அடிமைப்படுத்தின அந்த வழியா போகாத, உன்னை அடிமைப்படுத்தின அந்த தேசத்தை விரும்பாத. ஏன்னா அது உன்னை திரும்ப அடிமைப்படுத்தும். உன்னை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார், உன்னை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். ஒரு நாள் உலகத்துக்கு அடிமையா இருந்த, பாவத்துக்கு அடிமையா இருந்த, அசுத்தத்துக்கு அடிமையா இருந்த, உலக இச்சைகள் அடிமையா இருந்த கர்த்தர் தூக்கி எடுத்துட்டாரு. இப்ப கர்த்தர் சொல்ல, திரும்ப அந்த பாதையை தேடாத, திரும்ப அந்த பாதைக்குள்ள போகாத, திரும்ப அந்த பாதை யோசிக்காத, விட்டதை விட்டு, விட்டதை விட்டு வந்துரு. எகிப்து வேண்டாம். ஏன்னா எகிப்து அடிமைத்தன வீடு. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். அடிமைத்தனம்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, என் ஆவிக்குரிய வாழ்வில் வளர முடியாது. ரெண்டு, விடுதலையாய் ஆராதிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. அடிமைத்தனங்கிறது முள்ளி நடுவே வளருகிற விருட்சத்தை போல, முள்ளி நடுவே வளருகிற பயிரை போல. அது என்னதான் வளர்ந்தாலும் முள் அவைகளை நெருக்கி போடும், முள் அவைகளை பட்சித்து போடும். அப்போ அடிமைக்குள்ள சிக்கிட்டா பெருக முடியாது, அடிமைக்குள்ள சிக்கிட்டா வளர முடியாது, அடிமைக்குள்ள சிக்கிட்டா விடுதலையை ஆராதிக்க முடியாது, அடிமைத்தனத்தில் சிக்கிட்டா நம்முடைய வாழ்வில் தேவ மகிமையை பார்க்கவே முடியாது.
ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். அடிமைத்தனம் என்பது பயங்கர மோசமானது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவங்களை மன்னித்திருக்கிறார், அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார், எல்லா அந்தகாரத்தையும் மாற்றி இருக்கிறார். அப்படி இருக்கும்போ இருதயத்தில் திரும்பவும் அடிமைத்தனத்தை யோசிக்க கூடாது. நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அடிமைத்தனம் எப்படியெல்லாம் வருகிறது, அதை மேற்கொள்ள என்ன வழி என்பதை வேகமாய் வசனத்தின் ஆழத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். வேதம் சொல்லுது பாருங்க. பவுல் சொல்றாரேப்பா, உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார், அதனால திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள சிக்காத, திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்துல மாட்டாத, அதனால சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். சொல்லுங்க, சுயாதீன நிலைமையில நிலை கொண்டு இருங்கள். அவர் என்ன சொல்றாரு? உன்னை கர்த்தர் தூக்கிட்டாரு, உன்னை கர்த்தர் விடுதலையாக்கிட்டாரு, உன்னை கர்த்தர் ரட்சித்துட்டாரு. ரட்சித்த பிறகு திரும்பவும் நீயே கொண்டு தலையை என்ன செய்யாத, கொடுக்காத, நிலைத்திரு. அப்படி நிலைத்திருக்க முடியுதா அப்படின்னா, பவுலின் அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை நான் பேச போகிறேன். பவுல் என்ன சொல்றாரு? ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள்னு கலாத்தியர்ல சொன்னேன். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நிலைத்திருக்கணும்னா என் அவயவங்கள் கிறிஸ்துவின் ஆயுதமாய் மாறணும். அவயவங்கள், சொல்லுங்க, அவயவங்கள் கிறிஸ்துவின் ஆயுதங்களாய் மாறணும். என் கைகள் தேவனுடைய ஆயுதம், என் கால்கள் தேவனுடைய ஆயுதம், என் கண்கள் தேவனுடைய ஆயுதம். அவர் சொல்றாரு, உங்கள் அவயவங்களை கிறிஸ்துவின் ஆயுதங்களாய் அவருக்கு ஒப்பு கொடுத்துரு, அவருக்கு ஒப்பு கொடுத்துரு. அப்போ அடிமைத்தனத்துக்குள்ள சிக்காம இருக்கணும்னா என் கைகளை யாருக்கு ஒப்பு கொடுத்துறணும்? கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துறணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள, பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள, திரும்பவும் அசுத்தத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நாம் சிக்காமல் இருப்பதற்கு என் கைகள், என் கால்கள், என் கண்கள், என் செவிகள், என் இருதயம், இதெல்லாம் பலிபீடத்தில் வச்சிடணும். அதுக்கு பேர் தாங்க சர்வாங்க தகன பலி. உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அப்போ என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா நான் தேவனுடைய ஆயுதம். அப்போ நிலைத்திருங்கிறார். ரெண்டாவது அடுத்த பாயிண்ட்ல சொல்றாரு, நீங்க அப்படி நிலைத்திருந்தா மட்டும் போதாது, அவயவங்களை கிறிஸ்துவின் ஆயுதங்களாய் மாத்திருங்க. அவர் மாத்திட்டார். சரி, இதுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் பவுலுக்கு வந்துச்சான்னா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:19. நல்லா கவனிங்க. விரும்புற நன்மையை செய்யாமல், சொல்லுங்க, விரும்பாத. நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்களேன். அங்க கலாத்தியர்ல என்ன சொன்னார் ஆண்டவர்? அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூண்டில் இருந்த புறா விடுதலையாக்கி விட்டாச்சு.
விடுதலையாகி போயின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த புறா விடுதலையான பிறகு அதுக்கு சுதந்திரம், அது எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அந்த புறா தான் நாம்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து என்ன செய்யணும், விடுதலையான உடனே ஆண்டவரே இனி நான் அடிமைக்குள்ளே போகாதபடி என் கைகள் உமக்கு சொந்தம், என் கால்கள் உமக்கு சொந்தம், என் செவிகள் உமக்கு சொந்தம், என் கண்கள் உமக்கு சொந்தம், நான் திரும்ப எங்கே போயிடக்கூடாது, அடிமைத்தனத்துக்குள்ள போயிடக்கூடாதுப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கவனிங்க ஐயா, என்னை கவனிங்க ஐயா, ஆமாம் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இந்த புறா பறந்து போகுது. பறந்து போனா அதுக்கு பிடிச்ச உணவுகளாய் சிதறப்பட்டு கிடக்குது, அதுக்கு பிடிச்ச ஆகாரம் சிதறப்பட்டு கிடக்குது. இது ஏற்கனவே இப்படிப்பட்ட ஆகாரத்தை பார்த்து தான் வலையில் என்ன செஞ்சிச்சு, சிக்கிச்சு. இப்ப கொஞ்ச நாள் ஆச்சா, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கண்கள் பறக்க ஆரம்பிக்குது. கண்கள் அப்படியே பறக்கும்போ அங்க சில ஆகாரம் கிடக்குது. இப்ப திரும்ப அந்த ஆகாரத்தின் மேல வாஞ்சையில நேர போய் வேடன் கையில சிக்கிற குருவிய போல என்ன செய்யுது, திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செய்யுது, சிக்குது. பவுல் சொல்றார், என்ன சொல்ற தெரியுமா, என் கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், என் கண்ணை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், என் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனாலும் என் தீர்மானத்தை என்னால வாழ முடியல, ஏன் பிரதிஷ்டையில என்னால வாழ முடியல. நன்மை செய்ய விரும்புறேன், ஆனா விரும்பாத தீமை என்ன செய்கிறேன், செஞ்சிடறேன். இந்த தவறு வேண்டாம் நினைக்கிறேன், இந்த அசுத்தம் வேண்டாம் நினைக்கிறேன், இந்த பாவம் என் வீட்டுக்கு வேண்டாம் நினைக்கிறேன், தேவையில்லாத சிந்தை வேண்டாம் நினைக்கிறேன், அந்த கோபம் வேண்டாம் நினைக்கிறேன். ஆனா திரும்ப நான் போய் என்ன செய்யறேன், அதுல சிக்கிறேன், நானே சிக்கிறேன். ஒரு வாரம் நல்லா இருக்கேன், 2 நாள் நல்லா இருக்கேன், 10 நாள் நல்லா இருக்கேன், அடுத்து நானே போய் என்ன செய்கிறேன், சிக்கிறேன்னா அடுத்து என்ன சொல்றாரு, அந்த ரோமர் 7:22 கீழ்ப்பகுதியில் பாருங்க, அது என் அவயவங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்குது. என் அவயவங்களில் உண்டாகிற பாவ பிரமாணம் அப்படின்னா இந்த சரீரம் ஒரு சரீரம் சொல்லுங்க, சரீரம் ஒரு சிறைச்சாலை. இந்த சரீரம் சாதாரணமானது அல்ல. கண்ணை கொஞ்சம் பறக்க விட்டுட்டா நம்மளை சோழி முடிச்சு என்ன செஞ்சிரும், உட்கார வச்சிரும். காதை தேவையில்லாத சத்தத்துக்கு ரொம்ப செவி கொடுக்க விட்டுட்டா தேவையில்லாத வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிரும், வந்துடும். கொஞ்சம் நாக்க டக டக டகன்னு அடிக்க விட்டுட்டியன்னா நமக்கு தேவையில்லாத அத்தனை வார்த்தையும் வெளியே என்ன செஞ்சிரும், வந்துடும். கொஞ்சம் இருதயத்தை திறந்துட்டியன்னா பாதாள மாதிரி உள்ள கிடக்க அனைத்தும் என்ன செஞ்சிரும், வெளியே வந்துடும். கொஞ்சம் கால்களை கண்ட்ரோல் பண்ணலன்னா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அலைய ஆரம்பிக்கும். ஒரு வசனம் உண்டு அல்லவா, அவர்கள் வீடு வீடாய் அலைய திரிவார்கள் அப்படின்னு இருக்கு தெரியுமா. அவன் அப்படி என்ன செஞ்சிடும், அலைய ஆரம்பிச்சிடும். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறேன், பேசிட்டேனே. கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன செய்யறேன், கோவப்படுறேன். நான் இந்த இடத்துல எரிச்சல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எரிச்சல் ஆகுறேன். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல. ஆராதிக்க நினைக்கிறேன், ஆராதிக்க முடியல. ஏன்னா என் மாம்சம் ஒரு சிறைச்சாலை, அது என்ன மேற்கொள்ளுது. அது சொல்லுது, வேண்டாம் இப்படி செய்யாத, உன்னை பார்த்து சொல்லிட்டான்ல, உன்னை பார்த்து பேசிட்டான்ல, விட்டுறாத விட்டுறாத. அது எனக்குள்ள போராடிட்டே இருக்குது. எனக்குள்ள அது சொல்லுது, உன்னுடைய கெத்து என்னாச்சு, உன் கெப்பாசிட்டி என்னாச்சு, நீ யாரு, உன் பவர் என்ன, காட்டு காட்டு, பேசு பேசு, செய்யு சொல்லிட்டே இருக்குது. அதனால பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய விரும்பினாலும் எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு நன்மை செய்ய விட மாட்டேங்குது. நான் தீர்மானிக்கிறேன், ஆண்டவரே என் கைகள் உமக்கு சொந்தம்னு சொல்றேன், வீட்டுக்கு போமுன கை ஓங்குது. ஆண்டவரே கண்கள் உமக்கு சொந்தம்னு சொல்றேன், வீட்டுக்கு போமுன தேவையில்லாத பார்க்குது. ஆண்டவரே என் வாய் உமக்கு சொந்தம்னு சொல்றேன், வாசலுக்கு போமுன கெட்ட வார்த்தை வாயில என்ன செய்யுது, வருது. கோவப்படக்கூடாது நினைக்கிறேன், சர்ச்சு முடிச்சு போயிட்டு ஒரு சண்டே போட்டு தான் என்ன செய்யறோம் நம்ம இல்லையா. நம்மளை போல வாக்கியவான்கள் உலகத்தில் யாராவது உண்டா? ஆமாம், ஆராதிச்சுட்டு வீட்டில் ஃபைட்டை போட்டு 5-6 வார்த்தையை பேசி அப்புறம் உட்காந்து சாப்பிட உட்காரோம் பார்த்தீங்களா. நம்மளை போல பரலோகத்துக்கு ஆயத்தமான ஆட்கள் உலகத்திலே கிடையாது. ஆமே, அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனா செய்யறேன். நான் போய் நான் பேசக்கூடாது நினைக்கிறேன், பேசுறேன். ஆனா பவுல் ஜெபிக்காம இல்ல, பவுல் ஆராதிக்காம இல்ல, பவுல் கர்த்தரை தேடாம இல்ல. பவுல் தன் வாழ்வில முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்திருக்கிறார். அடிமைத்தன நுகத்துல சிக்கிற கூடாதுன்னு கவனமா இருக்கிறார். அவர் சொல்லார் 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷனா இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்க
ஆக்குவார், விடுதலை ஆக்குவார். அப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம், நான் தீர்மானிச்சா ஜெயிச்சுட்டே நினைக்க கூடாது. தீர்மானத்தில் நம்மளால ஜெயிக்க முடியாது. நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் ஜெயிச்சிருவேன் நினைக்க கூடாது. பிரதிஷ்டை பண்ணாலும் பாவம் மேற்கொள்ளும், தீர்மானித்தாலும் பாவம் மேற்கொள்ளும். அப்படியானால் என்ன செய்வது? நான் தீர்மானித்தாலும் தோத்து போகிறேன், பிரதிஷ்டை பண்ணாலும் தோத்து போகிறேன், இனி இப்படி செய்யக்கூடாது நினைச்சாலும் தோத்து போகிறேன். அப்படியானால் நான் செய்ய வேண்டிய ஒன்று, பவுல் சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. 7:24 சொல்றாரு, யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், ஜெபிக்கணும் நினைக்கிறேன் முடியல, ஆராதிக்கணும் நினைக்கிறேன் முடியல, தரப்புல நிக்கணும் நினைக்கிறேன் முடியல, பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன் முடியல, தேவனுக்காக ஜீவிக்க நினைக்கிறேன் முடியல, எப்படியாவது கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நினைக்கிறேன் முடியல. இப்படி முடியல முடியல முடியலன்னு 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சொன்னார். தீர்மானத்துக்கு குறவில்லை, பிரதிஷ்டைக்கு குறவில்லை, அர்ப்பணிப்புக்கு குறவில்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனா எது இல்லைன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை, பரிசுத்தாவின் பலன் இல்லை, பரிசுத்தாவின் உதவி இல்லை. இப்ப பவுல் சொல்றாரு, ஆமே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் என்பது பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அவர் எப்ப எனக்குள் இறங்கி வந்தாரோ, அவர் எப்ப எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தாரோ, அவர் எப்ப என் உள்ளத்துக்குள் வந்தாரோ, அப்பவே பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் என்று விடுதலையான என் சரீரம் பாவத்துக்குரியது, என் சரீரம் ஆமை மரணத்துக்குரியது. இந்த பாவமும் இந்த மரணமும் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியுடைய உதவி தேவை. பரிசுத்தாவின் உதவி தேவை. கோபத்தில் சாந்தமாக பரிசுத்தாவின் உதவி தேவை. ஆமே, எரிச்சல் நடுவில் அமைதியாக பரிசுத்தாவின் உதவி தேவை. தேவையில்லாத வார்த்தைகள் வரும்போ ஸ்டாப் பண்ண பரிசுத்தாவின் உதவி தேவை. பரியாசக்காரர் நடுவில் உட்காரும் போது தப்பித்து ஓட எனக்கு பரிசுத்தாவின் உதவி தேவை. இச்சைகள் பெருகும்போ அதை ஸ்டாப் பண்ண பரிசுத்தாவின் பலன் தேவை. பரிசுத்த ஆவியின் பலன் பெருக பெருக பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தரை ஜெயமெடுக்க வைக்கிறார். அப்போ என் மாம்சத்தை ஜெயிப்பது என் தீர்மானத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தில். என் சரீரத்தை மேற்கொள்வது தீர்மானத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தில். நம்ம விழுந்து போனது சுய தீர்மானம், சுய பிரதிஷ்டை, சுய அர்ப்பணிப்பு. இது மட்டும் போதாது. இவைகளோடு கூட பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. இவைகளோடு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. இவைகளோடு கூட பரிசுத்தாவின் கிருபை தேவை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என் கைகளை பிடிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் கண்களை பிடிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் என் கால்களை பிடிக்கணும். அவர் பிடிச்சா அங்க அக்கினி விளங்கும், அவர் பிடிச்சா அங்க விடுதலை வெளிப்படும், அவர் பிடிச்சா என் ஜீவியங்கள் மகிமையாய் மாற்றப்படும். என்னை பிடிக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எகிப்து என்னை அடிமைப்படுத்த யோசிக்கிறது. வா, கீழே விழுந்து, பாவத்தில் விழுந்து, உலகத்தில் விழுந்து, இச்சையில விழுந்து தள்ளுவதற்கு யோசிக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், விடாத, பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கேளு, அவர் உன்னை விடுதலையாக்குவார். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. அப்போ நான் சிறைப்படுறேன், சிறையிருப்புல சிக்கிறேன், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத என் வாழ்க்கையில வருதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த எகிப்துக்குள்ள சிக்கக்கூடாது, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கக்கூடாது. அதுல சிக்கிட்டா வீட்டுக்குள்ள ஜெவாவி போயிரும், அதுல சிக்கிட்டா வீட்டுக்குள்ள விடுதலை வராது, அதுல சிக்கிட்டா நீங்க ஆராதிக்க நினைச்சாலும் ஆராதிக்க முடியாது. ஏன்னா பிசாசு அடிமைத்தனத்தின் நுகத்தை வைக்கும்போ நம்மளால மேற்கொள்ள முடியாது. இந்த பகல் வேளையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம், முடியல, என்னால முடியலங்கிற வார்த்தை மட்டும் நிறைய இருக்கலாம். ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல. நீங்க முடியலன்னு எங்கெல்லாம் சொல்றீங்களோ, இன்னைக்கு கர்த்தத்தை கேட்கணும், எனக்கு பரிசுத்தாவின் உதவி தேவை, பரிசுத்தாவின் உதவி தேவை. அந்த எகிப்தை விட்டு நான் வெளியே வரணும், அந்த எகிப்தை விட்டு நான் வெளியே வரணும். அது அடிமைத்தனத்தின் நுகம், நான் தெரியாம போய் சிக்கிட்டேன், அதுல போய் மாட்டிக்கிட்டேன், அதை விட்டு நான் வெளியே வரணும். என்னை விடுதலையாக்க இந்த மரண சரத்திலிருந்து யார் விடுதலையாக்குவார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குவார். யார் விடுதலையாக்குவார்? நாம் பெற்ற அபிஷேகம் நம்மை விடுதலையாக்கும். யார் விடுதலையாக்குவார்? தாவீது சொல்லுகிறார், உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். என் தெரியுமா? நான் பெற்ற அபிஷேகம், நான் பெற்ற மகிமை, எனக்குள் இருக்கிற தேவாவி என்னை ஜெயிக்க வைப்பார்.
ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தை மேற்கொள்ளுவது, நான் திரும்ப சொல்றேன், என் சரீரம் சிறைச்சாளர். இந்த சரீரம் தான், இந்த மாம்சம் தான் என்னை சிறைப்படுத்த வாஞ்சிக்கிறது. எதுலையாவது சிக்க மாட்டேனா, எதுலையாவது மாட்ட மாட்டேனான்னு ஏங்கிட்டே இருக்குது. அது ஜெயிக்கிறதுக்கு வெறும் தீர்மானமும் பிரதிஷ்டை மட்டும் போதாது, அவைகளோடு கூட பரிசுத்த ஆவி தேவை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சமையல் பண்ணுறோன்னா எல்லா பொருளும் இருக்குது, ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் ஓகே. அடுப்பு எரியாமல் ஒரு மாற்றம் என்ன செய்யாது, வராதுங்க. அடுப்பு எரிஞ்சாதான் நீங்கள் போட்டதுக்கான எஃபெக்ட் வெளியே வரும். அடுப்பு எரிஞ்சாதான் தீர்மானத்துக்கு ஒரு எஃபெக்ட் வரும். அடுப்பு எரிஞ்சாதான் பிரதிஷ்டைக்கு ஒரு எஃபெக்ட் வரும். அடுப்பு எரிஞ்சா எலிசா தீர்க்கதரிசி சூனோமியோட பிள்ளை மேலே படுத்துட்டு அவர் ஜோமன்னா, அவருடைய கண்கள் பிள்ளையின் கண்களோடு, அவருடைய வாய் பிள்ளையின் வாயோடு, அவருடைய கை பிள்ளையின் கையோடு நடந்தது. என்ன தெரியுமா? எலிசாவுக்குள் இருந்த அனல் அந்த பிள்ளைக்குள் பாய ஆரம்பித்தது. அப்ப நான் என்ன சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரோடு நான் இணைஞ்சிட்டா அவருக்குள் இருக்கிற வல்லமை எனக்குள் பாய ஆரம்பிக்கும். அவரோடு இணைஞ்சிட்டா அவருக்குள் இருக்கிற விடுதலை எனக்குள் பாய ஆரம்பிக்கும். அவரோடு இணைஞ்சிட்டா அவருக்குள் இருக்கிற பரிசுத்தம் எனக்குள் பாய ஆரம்பிக்கும். அடிமைத்தனத்தை ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. இது தெரியாததுனால தான் நம்ம தீர்மானிச்சு தோத்துட்டே இருக்கிறோம். தீர்மானிச்சு நிற்க முடியல, தீர்மானிச்சு வாழ முடியல. தீர்மானங்கள் எல்லாம் தோத்து போயிட்டு இந்த கால வேளையில நம்முடைய தீர்மானங்கள் தோக்கல. பரிசுத்தாவின் உதவி இல்லாததுனால தோத்துட்டோம். பரிசுத்தாவின் அனுக்கிரகம் இல்லாததுனால இந்த கால வேளையில கர்த்தரை கேட்கணும், எனக்கு பரிசுத்தாவின் உதவி தேவை. ஒருவேளை உங்க வீடுகளுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள் பாவம் நடமாடுதுன்னு நீங்க உணர்வீங்கன்னா நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளை பிடிக்கணும், என் குடும்பத்தை பிடிக்கணும். நீங்க ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள அசுத்தம் நடமாடுது, கொஞ்சம் சரியில்லை, தேவ சமூகம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லைன்னா உடனே ஜெபிக்கணும். என் வீட்டை கர்த்தர் ஆளுகை செய்யணும், என் வீட்டை கர்த்தர் ஆளுகை செய்யணும். அடிமைத்தனத்துக்கு விட்டுறக்கூடாது. ஆமை ஜெபிக்க முடியாத அடிமைத்தனம், பரிசுத்தமாய் வாழ முடியாத அடிமைத்தனம், ஆவில நிரம்ப முடியாத அடிமைத்தனம் விட்டுறவே கூடாது. அடிமைத்தனம் மேற்கொள்ள விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய மகிமை வேணும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நிறைய வீடுகளை சண்டை போட்டு வீட்டை புலம்பலாக்கி வச்சிருக்கிறோம். நிறைய வீட்டில் சண்டை எப்போ பார்த்தாலும் 24 மணிக்கூர் சண்டை கோபம். அந்த வீட்டுக்குள்ள இருள் வாசம் பண்ணும். சிலர் எப்போ பார்த்தாலும் நாடகம், எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை போட்டு விட்டு வீட்டை அசுத்தமாக்கி வச்சிருக்கிறாங்க. சிலர் பாவ வார்த்தைகளை உட்கார்ந்து தேவையில்லாத ஆட்களோடு பேசி வீட்டை கரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் வச்சிருந்தா நம்மளால விடுதலையை ஆராதிக்க முடியாது, விடுதலையாய் தெய்வத்தை தேட முடியாது. இதெல்லாம் அடிமைத்தனங்கள். நமக்கு தெரியாமலே அடிமை ஆயிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாமலே அடிமைத்தனத்துல சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஜோமனனும் என் வீட்டை கர்த்தர் விடுதலையாக்கணும். வெளிப்பாடு ஏன் இல்ல? அடிமைத்தன வீடு ஆயிருச்சு. ஆமே, தேவனுடைய சொப்பனங்கள் ஏன் இல்ல? அடிமைத்தன வீடு ஆயிருச்சு. நம்முடைய வீடு அடிமைத்தன வீடு ஆகக்கூடாது. பாவம் நடமாடும்போ, அசுத்தம் நடமாடும்போ ஆவிக்குரியவன் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என் வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உலாவணும், என் வீட்டுக்குள்ள ஆவியானவர் நடமாடணும், என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அவர் இறங்கி வந்தா அவர் பிடிப்பார். அவர் பிடிச்சா விடுதலை, அவர் பிடிச்சா ஜெயம், அவர் பிடிச்சா மாற்றம். ஹல்லேலூயா. அடிமைத்தனம் உடையணும். ஒன்று தெரியுமா, பல நேரங்களில் கடன் ஒரு பெரிய அடிமைத்தனம். கடன் அது என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை பெருக விடாது, நம்மளை வளர விடாது. நம்ம விடுதலையாக இருக்கணும்னு நினைக்கும்போ அது முன்ன வந்து நிற்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும்போ அது நம்மளை சேதப்படுத்தும். கடன் ஒரு பெரிய அடிமைத்தனம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், கைகளை உயர்த்தி ஜெபிங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இது அடிமைத்தனம். நான் நினைச்சதை செய்ய விடாது, என் குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை வர விடாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், கடன் என்கிற அடிமைத்தனத்தை விட்டு என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலை. நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் கதை நடக்காது. என்ன சேர்த்து வச்சாலும் அது வெளியே போயிடும். இதை காப்பாற்ற ஒரே வழி பரிசுத்தாவின் உதவி. ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். ஒருவேளை இதுதான் அடிமைத்தனம், அதை விட்டு வெளியே வர பிரயாசப்படணும்.
ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அடிமைத்தனங்கள், எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு வீடு வீடு. அதான் கர்த்தர் சொல்றார், உள்ள போகாத, அந்த வழியா கூட என்ன செய்யாத, போகாத, அந்த வழியா கூட போகாத. அடிமைத்தனத்தை யோசிக்க கூடாது, அடிமைத்தனத்தை சிந்திக்க கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றது நல்லா புரிந்து கொள்ளணும். நல்லா அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள சிக்கிட்டா, அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள மாட்டிட்டா, அதுக்கப்புறம் என்ன தீர்மானம் எடுத்தாலும், என்ன பிரதிஷ்டை பண்ணாலும் மாற்றம் வராது, மாற்றம் வராது. அது எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த கூண்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு குருவி பாட்டு பாடின மாதிரி, அந்த கூண்டுக்குள்ள உட்கார்ந்து என்னதான் கீக்கி கீக்கின்னு பாட்டு பாடினாலும் அது வாழ்க்கை முழுக்க ஒருத்தனுக்கு அடிமை. நான் கொடுக்கிற சாப்பாடை தான் சாப்பிடணும், நான் கொடுக்கிற தண்ணியை தான் குடிக்கணும், நான் சுத்தம் பண்ண நினைக்கும் போது தான் சுத்தம் பண்ணுவேன், ஏன்னா அது என் வீட்டில் இருக்கு, அது எனக்கு அடிமை. நம்ம நினைப்போம் லவ் பேட்ஸ்ன்னு, கண்டிப்பா அப்படி ஒரு பேட்ஸே கிடையாது. ஏன்னா அவைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன ஆக்கி வச்சிருக்கோம், சிறையாக்கி வச்சிருக்கிறோம். அது பாட்டு பாடுது, நம்ம ரசிக்கிறோம், அது பாட்டு பாடுது, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அந்த சத்தம் நமக்கு இன்பமா இருக்கு. அதை தானங்க பிசாசு செஞ்சிட்டு இருக்கிறான், சிறையாக்கி வச்சுட்டு. நம்ம உட்கார்ந்து பாட்டு பாடினாலும் பிசாசுக்கு தெரியும் இவன் விடுதலை ஆக மாட்டான், பிசாசுக்கு தெரியும் இவன் கோபத்தை விட்டு மாறல, வைராக்கியத்தை விட்டு மாறல, இவன் என்ன ஆராதிச்சாலும் போயிட்டு நம்மகிட்ட தான் வருவான்னு அவன் வாசலே காத்திருக்கிறான். நம்ம சில வீட்டில் பார்த்தீங்களா, சர்ச்சில் சில பார்த்துருக்கிறேன், சில வீட்டில் நாய் வந்தா இந்த வாசலை வந்து என்ன செஞ்சுன்னா உட்கார்ந்து கொள்ளும், அதை அடிச்சு பத்துனா அதுக்கப்புறம் தான் வெளியே என்ன செய்யும், போகும். பிசாசு பல நேரம் நம்ம கூட அப்படிதான் வருது. அது பாட்டு நம்ம பாட்டு பாடும்போது அதுவும் சேர்ந்து பாட்டு பாடிட்டே இருக்கும், நம்ம ஆராதிக்குமோ அதுவும் சேர்ந்து என்ன செய்யும், ஆராதிக்கும். நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு கதை, உண்மையா போய் என்னன்னு தெரியாது, ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு வீட்டில் ஒரு பேய் பிடிச்ச அம்மா இருந்தாவலாம். அப்போ அந்த அம்மா வந்து உட்கார்ந்து இருக்கும்போ இந்த அம்மா பேய் ஆடிட்டு இருக்கும்போ ஒரு பெந்தேகோஸ்தே பாட்டை போட்டுவிட்டா பேய் மாறுன்ட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டாவலாம். பாட்டை போட்டு விட்டோன்னே பேய் சொல்லிச்சான், அவன் யாரு அப்படின்னுச்சான். அவன் யார் ஆளு, ஏன் ஆளு, அவன் என்ன பாட்டு பாடினாலும் ஒன்றும் ஆகாது, ஏன் ஆளு அப்படின்னு நினச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டை போட்டுட்டாவலாம். இவன் பாட்டை மட்டும் போடாத, என்னால் இருக்க முடியலேன்னு பேய் அலறிச்சான். அது அப்போ பிரபலமாக சொன்ன கதை, கதையா உண்மையில எனக்கு தெரியாது, நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன். அப்போ யோசித்து பாருங்க, பேய்க்கு தெரியும் இவன் நம்ம ஆளு, என்ன பாட்டு பாடினாலும் யார் ஆளுதான், யார் ஆளுதான், என்ன பாட்டு பாடினாலும் என்ன ஆராதிச்சாலும். அதனால தான் சிலர் பாருங்க, எவ்வளவுதான் தேவனை விட்டு விலகினாலும் அவர்களுக்குள்ள கிருபை மாறாது, கிருபை வெளிப்படும். பாட்டு வரும், ஆராதனை வரும், பிரசங்கம் வரும். பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆளுதான் பேசிட்டு இருக்கான், முடிச்சுட்டு வருவான், நம்மகிட்ட தான் என்ன செய்வான், வந்து சேருவான், அது காத்து கிடக்குது. அப்போ யோசித்து பாருங்க, நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். இந்த கால வேளையில் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துடணுங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறார், இந்த அடிமைத்தனத்தில் இருக்காத, இந்த அடிமைத்தனத்தில் இருக்காத, இதை விட்டு வெளியே வந்துரு, இதை விட்டு வெளியே வந்துரு. ஜெபியுங்கள், தயவாய் ஜெபியுங்கள், குடும்பங்களை ஜெபியுங்கள், திறப்புல நெல்லுங்கள். அடிமைத்தனத்தின் நுகத்தை ஜெயிக்க பிரயாசப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயந்தர வல்லவர், நமக்கு ஜெயந்தர வல்லவர். ஒரு நிமிஷம் கரம் உயர்த்தி என்ன விடுதலை ஆக்கும் ஆண்டவரேன்னு ஜெபிங்க பார்க்கலாம். என்ன விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு என்ன விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, சிறையாக்குகிற அனுபவங்களுக்கு என்ன விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, என்னை சிறைப்படுத்துற காரியங்களுக்கு என்ன விடுதலையாக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அளவில்லாத ஒரு அபிஷேகம், அளவில்லாத ஒரு மகிமை இந்த பகல் வேளையில வாஞ்சையோடு கேட்கிறீங்களா? அந்த அடிமை உடையட்டும், அந்த அடிமைத்தனம் உடையட்டும். உடவாலமா சந்தனா உடவாலமா ஒரு யாந்தரா. உங்க தோல் மேல் இருக்கிற சில நுகத்தடிகள் இந்த பகல் வேளையில உடைவதாக ஷபாலமா யாந்தரா. குடும்பங்களுக்குள்ள போராடுகிற அடிமைத்தனங்கள் உடைவதாக. நல்லா ஜெபிக்கணும். அவன் தோளிலிருந்து சுமை விழுன்னு சொன்னார். அபிஷேகத்தினால நுகம் உடையட்டும். அபிஷேகத்தினால எல்லா நுகங்களும் இந்த பகல் வேளையில உடைவதாக. உடவாலவா சமாலாக துடாதரா. அச்சேரே ஜெபிக்கணும். சமாதானம் இல்லாத வீடுகள் ஜெபிக்கணும், சந்தோஷம் இல்லாத வீடுகள் ஜெபிக்கணும். அந்த நுகம் உடையட்டும். அது அடிமைத்தனம். விடுதலையா ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? நல்லா ஜெபியுங்க. அந்த அடிமைத்தனம் இப்ப உடைவதாக.
போதாது போதாதுமா போதாதுமா. ஜோமனுங்க ஜோமனுங்க ரபாலா ஹேரே உடபால பவுடியாந்தர. பாவம் நடமாடுன்னு தெரியுதா? ஜோமனுங்க ஜோமனுங்க. வீட்டுக்குள்ள அசுத்த நடமாடுன்னு தெரியுதா? ஜோமனுங்க. அந்த அடிமைத்தனத்தை ஆவியானவர் உடைப்பாராக உடைப்பாராக. உடபால பவுடியாந்தர. அந்த பாவத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆண்டவர் உடைப்பாராக. கபாலவா சந்தானா உடபாலவா உடியாந்தர. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நுகங்களை உடைப்பதாக. ஹalleluya. உடபாலவா சந்தன ரிகபாலவா உடியாந்தர. ஆண்டவர் உதவி செய்வீராக.